படையப்பாவினுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ. அன்று இந்தியாவிலேயே அதிகமாக பட்ஜெட்டில் பண்ணப்பட்ட படம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய படையப்பா. பிளாங்க் செக் கொடுத்தாரு. சிம்பிளாக ஒன்றும் இல்லை, ஐயா நான் பிளாங்க் செக் கொடுத்து உங்களை வாங்கலை, அதாவது உங்களை வாங்குகிறேன், உங்களை காசை கொடுத்து விலைக்கு வாங்குறேன்னு நினைக்காதீங்க, நான் ஒரு ப்ரைஸை கோட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வந்து உங்கள் முன்னாடி நின்று ஒரு ப்ரைஸை சொல்கிற அளவுக்கு எனக்கு தகுதியே இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சாரி நடிகர்கள்கிட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது. நான் பிளாங்க் செக்கை கொடுக்குறேன்னு என்னோட திமிரு நீங்கள் நினச்சிடாதீங்க. இதில் எந்த வேல்யூ போட்டு உங்களுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணுற அளவுக்குலாம் என்னுடைய தகுதி என் வாழ்நாள்லேயும் வளர்ந்துடாது. அதனால் இதில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் மனசுக்கு என்னென்னு தோணுதோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் டெபாசிட் பண்ணுங்கள், அதற்கு தேவையான இனஃப் ஃபண்ட்ஸை நான் வச்சுருக்கேன், அந்த செக்கு ஹானர் ஆகும் அப்படின்னு சொல்லி பிளாங்க் செக்கை அவருடைய வாழ்க்கையிலேயே முதல் படத்தில் நம்ம மறுபடியும் சொல்லிட்டே இருப்போம். சூப்பர் ஸ்டாரான நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர் வாழ்க்கையிலே பிளாங்க் செக் எந்த படத்துக்கு வாங்கினதில்லை, இந்த படத்துக்கு முதல்ல வாங்குறாரு. ஏறக்குறைய கேஎஸ் ரவிக்குமார் அவர்களுக்கே 65 லட்சம் முதலாக ஒரு சவுத் இந்தியன் டைரக்டர் ஹையஸ்ட் ரெமுனரேஷன் ஒரு படத்துக்காக வாங்குறாருன்னா கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள் படைப்பாக 65 லட்சம் வாங்கினார். அதற்கப்புறம் படம் முடித்ததுக்கப்புறம் வாங்கினதெல்லாம் ரெண்டாவது. நான் சொல்கிறது ரெமுனரேஷனே 65 லட்சம் அப்படின்னு சொல்லி படத்தினுடைய பட்ஜெட் மிகப்பெரிய பட்ஜெட்.